அவங்க தான் டைரக்டர். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க, வேற லெவலா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அந்த 2.5 hours நீங்க கொஞ்சம் கூட ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. வர்த் தயவு செஞ்சு பாருங்க. மியூசிக், பரத்தோட மியூசிக் வேற லெவலா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாமே புதுசா இருக்கும், சூப்பரா இருக்கும். உள்ள நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியாது, நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், காட்ட முடியாது. பட் செம்ம ரெஸ்பான்ஸ், சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்டுக்காக சொல்லல, பட் ஆக்சுவலா நீங்க வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃபேமிலி மூவி தான். லவ் இருக்கு, சிஸ்டரோட அந்த பாண்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, புதுசு விஜய் ஆண்டனி புதுசா நீங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். நீங்க பார்த்தாலே நல்லா இருக்கு சொன்னேன். நான் சொல்லிட்டேன்னா அதோட சஸ்பென்ஸ் போயிடுவாங்க. நீங்க பாருங்க, ரொம்ப டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க விஜய் ஆண்டனி. நல்லா இருக்கும். காமெடி யோகி பாபு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அவரும் ஒரு மருந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களோட காம்போ நல்லா செட் ஆயிருக்கு. விஜய் ஆண்டனி அண்ட் அவங்களோட எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். கொஞ்சம் கண்டிப்பா நான் 10 வேற லெவலா இருக்கு. பாக்கல, வாட்சபிளான படம். ஆனா ஒன் டைம் வாட்சபிள். எல்லாம் பழைய மௌனராகர் கதை தான், ஒன்லைன் ஸ்டோரி. அதான் ராஜா ராணின்னு ஒருத்தர் எடுத்தாரு. பிச்சைக்காரன் 2ல வர தங்கச்சி சென்டிமெண்ட்டை சேர்த்து 3 படத்தையும் ஒன்னா எடுத்த மாதிரி இருந்தது. பட் ஆக்டிங் வைஸ் படம் வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் மௌனராகர் கதை மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃப் ஒய்ஃபுக்காக அர்ப்பணிக்கிற கதையா போச்சு, ஒரு படம் எடுக்கிற மாதிரி. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து கிளைமேக்ஸ் தான் படத்துக்கு ரொம்ப அற்புதமா வந்து உக்காந்துச்சு. அதனால இதை குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்ததுனால வரவங்க கண்டிப்பா கண்ணில் லைட்டா தண்ணியோட கலக்கத்தோட வருவாங்க. அதுதான் பிளஸ்ஸா மாறினதுனால அது எல்லாருக்குமே வாட்சபிளான படமா மாறும். விநாயக் உள்ள எல்லாரையும் ஆள்ல காசு குத்து அமிச்ச மாதிரி அவர் பேரை போட்ட உடனே ஒரு 500 பேர் கை தட்டுறாங்க. அதே மாதிரி படம் முடிஞ்சோடனே கை தட்டுறாங்க. பட் லாஸ்டா படம் முடிஞ்சோடனே கை தட்டுறாங்க பாருங்க, அதுல மக்களும் சேர்ந்து தட்டி இருப்பாங்க. அதுதான் உண்மையான. விஜய் ஆண்டனினாலே ஒரு செட் ஆஃப் ஜேர்னர் பார்த்திருப்போம். இந்த படத்துல புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. இல்ல 100% இந்த படத்துல வந்து ரொம்ப ஆக்கிரமிப்பா அர்ப்பணிப்பும் பண்ணிருக்காரு. விஜய் ஆண்டனி இல்லைன்னா கதையில அந்த அளவுக்கு பக்காவா பண்ணிருக்காரு. விஜய் ஆண்டனிக்குள்ள இப்படி ஒரு நடிப்பு வந்து வேரியேஷன் ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்னொன்னு அவர் எடிட்டிங் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு எடிட்டிங் சரியில்லைன்னா படம் அவுட் ஆயிருக்கும். நல்லாவே பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குன்னு சொன்னேன். அது ரொம்ப மனசை வந்து வருடுற அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரு காமெடின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த படத்துல காமெடியா போல, ஒருத்தர் நட்புக்காகவும் ஒருத்தர் வந்து அதுதான் இதுவாகவும் லைட்டாவும் வந்திருக்காங்க. ஆனா அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இப்ப போனார் பாத்தீங்களா படம், அவரு நல்லா பண்ணிருக்காரு. காமெடி இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த காமெடி எல்லாம் அவங்க தான் பண்றாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அவங்க இல்லாத தெரியல, கதை உள்ள நம்ம போற அளவுக்கு. விஜய் ஆண்டனி அவர்கள் விநாயகம் சரி, மியூசிக் டைரக்டரும் சரி, டெபியூ நினைச்சு நம்பி கொடுத்திருக்காரு. அதை பூர்த்தி பண்ணிருக்காரு. டைரக்டர் கிளைமேக்ஸ் நல்ல மெச்சூரிட்டியான ஒரு இது எடுத்துட்டு வந்திருக்காரு. அதனால அவரு டைரக்டரை ஒத்துக்கலாம். மியூசிக் டைரக்டர் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக ஒத்துக்கலாம். பாட்டு 1 எடுத்து அச்சான்னு தெரியல. பின்னாடி ஒருத்தன் கத்துறான், அவன் போனானே தான் சொல்ல முடியும். நானும் பாக்குறேன், 7 வருஷமா தேட்டர்ல கத்தினுக்கிறான், அவனுக்கு ஒரு படம் கொடுக்க மாட்டீங்க. அது மாதிரி விஜய் ஆண்டனிக்கு சொல்லவே வேணாம். இந்த வேரியேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்க்கலாம். இந்த படம் செம்மையா நடிச்சிருக்காரு. அந்த ட்ரிங்க்ஸ் சீன் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரினா இல்ல, நல்லா தான் செம்மையா இருந்துச்சு. காமெடி சீன் ரொம்ப விழுந்து சிரிச்சோம். நானும் என்ன தங்கச்சியும் செம்மையா இருந்துச்சு மற்றபடி. ஆனா எனக்கு என்ன ஆசைன்னா விஜய் ஆண்டனியை கண்டிப்பா நேரில் பார்க்கணும். அவர் சான்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங்ஸ்னா நல்லா இருக்கும். ஆனா என்ன அந்த எடிட்டிங் தான் கொஞ்சம் மிஸ்டேக் விட்டாங்க. மற்றபடி நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் எனக்கு என்ன ஆச்சுன்னா எபிசோட் மாதிரியும் பண்ணாங்க. எபிசோட் மாதிரியும் பண்ணா, மற்றபடி எல்லாம் செம்மையா இருந்துச்சு. நான் ஸ்பெஷலா அந்த படத்துக்காக பரத் அண்ட் விநாயக் அண்ணாக்காக வந்தேன். அவங்க 2 பேருக்குமே
இது ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும் நான் நம்புறேன். விஜய் ஆண்டனி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே போய் படம் பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே போய் படம் பார்க்கணும். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு 8 சாங்க்கு மேல இருக்குன்றாங்க. ஆமா 8 போர் எல்லாம் எங்கேயுமே அடிக்கல. 8 சாங்கை விட அதிகமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா பண்ணிருக்காரு. பரத்னா ஸ்பெஷல் மென்ஷன் அவருக்கு. தேங்க்யூ. யோகி பாபு வீடியோ என்ன சொல்றாங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. மியூசிக் எப்படி நம்ம அல்டிமேட் மியூசிக் பெஸ்ட். காம்காம் விஜய் ஆண்டனி சாருக்கு செட் ஆகுதா? செட் ஆகுது. எல்லாமே நீ புதுசா ட்ரை பண்றாங்கல்ல, நல்லா இருக்கு. லவ் மூவின்றப்ப சில சீன்ஸ் எப்படியாவது கனெக்ட் ஆகும் யங்ஸ்டர்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சு? சிங்கிள் நல்லா இருந்துச்சு. நல்லா கியூட்டா பண்ணிருக்காரு. அழகா இருந்துச்சு. காமெடி எல்லாம் எப்படி? நல்லா இருந்துச்சு. மொத்த படம் ஹோல்சமா நல்லா இருந்துச்சு. எவ்வளவு ரேட்டிங்? 10 on 10. பரதனாக்கு 100 on 10, விநாயகனாக்கு 1000 on 10. ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு. அன்கண்டிஷனல் லவ் பத்தி விஜய் ஆண்டனி அந்த ஹீரோயின் காம்போ பிடிக்கிறது வந்து ஒரு இப்போ என்ன எல்லா லேடிஸும் நிறைய பிடிக்கிறது செய்றாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சா அதெல்லாம் வந்து சும்மா ஒரு கான்செப்ட் மாதிரி எடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு. படம் செமையா இருக்கு. சென்டிமெண்டா நல்லா இருக்கு. புரியல டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா கதையுடைய இதுக்கான அப்படி நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலேயே அதை எப்படி சொல்றேன்னு தெரியல. நல்லா இருக்கு. செமையா இருக்கு. விஜய் செம நடிப்பு. விஜய் நல்லா இருக்கு. பாட்டு சூப்பரா இருக்கு. எல்லா பாட்டும் நல்ல பாட்டா இருக்கு. மேரேஜ் டைம்ல ஒரு பாட்டு இருக்கு. செம பாட்டு. கல்யாண டைம்ல ஒரு தாய்கிட்ட வர பாத்தீங்களா, அந்த டைம்ல செம பாட்டு சூப்பரா இருக்கு. விஜய் ஆண்டனி டைரக்ஷன் செமையா இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் சமதான். முன்னாள் ரவியோட ஆக்டிங் எப்படி இருந்தது உங்களுக்கு? என்ன புதுசா இருந்தது அவங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ணதை நல்லா இருக்கு. எவ்வளவு ரேட்டிங் கொடுத்தீங்க? 4.5. பாத்தீங்கன்னா நடிப்பா இல்ல. அவருடைய வந்து பிராக்டிகல் ஸ்டோரி மாதிரிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப்ல வந்து எமோஷனலா இருக்கும். படம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் என்னறது புரியும். விஜய் ஆண்டனி இது வரைக்கும் சீரியஸான கேரக்டர்ஸ்லாம் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ரொமான்டிக் காமெடி ஒரு செட் ஆயிருக்கா? 100% செட் ஆயிருக்காது. நான் கூட படத்துக்கு பார்த்து ரோமியோன்றதுனால நம்ம கொஞ்சம் அடல்ட்டா இருக்கும் வேற மாதிரி ஃபீல் பண்ணி தான் வந்தேன். பட் அவரு படத்தை சொல்ல வார்த்தையே இல்லை. இன்னும் 2 மணி நேரம்ன்றது எனக்கு வந்து ஒரு சின்ன பீரியட் மாதிரி இல்லை. இன்னும் கூட கண்டினியூ பண்ணா கூட கண்டினியூ பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுத்துருக்காரு அவரு. படத்துல லாக் எதுவும் நம்ம அது சின்ன சீன் கூட மிஸ் பண்ணல. டைரக்டர் கரெக்டா கொண்டு போறாரு. அப்படியே சீன் பை சீனா கரெக்டா இருக்கு. அவரோட சீன் அந்த எமோஷனோட வீடியோ சாங்ஸ் எல்லாமே நீட்டா கொடுத்துருக்காரு. லாக்ன்ற விஷயமே இல்லை. நல்லா இருக்கும். மியூசிக் வைஸ் எப்படி இருக்கு? மியூசிக் அதுதான். மியூசிக் பாத்தீங்கன்னா அதுதாங்க. அது ஒரு ஸ்லோ மோஷன். அப்படியே மழைத்துடைய பெரிஞ்சு எப்படி இருக்கும் அந்த ஸ்லோ மோஷன் காமிச்சா அப்படிதான் இருக்கும். ரொம்ப லென்த்தா உள்ள பட் மியூசிக் வந்து உணரும் போதுதான் தெரியும். நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது. உண்மையில நல்லா இருந்துச்சு. பிடிவி கணேஷ் விஜய் ஆண்டனியோட அந்த காம்போ வர்க் காம்போ கரெக்டா இருக்குங்க. காவதான் சீன் ஒவ்வொரு சீன் கூட காம்போல எங்கேயுமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. கரெக்டான ஃபிளாக் தான் போயிட்டு இருக்கு. ஓகே தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ஆடியன்ஸோட பாத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. விஜய் ஆண்டனி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற எல்லா படத்தை கம்பேர் பண்ணும்போது இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச படம். விஜய் ஆண்டனி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் மியூசிக்கலாவும் ரொம்ப நல்லா இருக்கு படம். ஸோ நீங்களாம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. ஆடியன்ஸோட பார்க்கறது எப்படி சார் இருந்துச்சு? ஆடியன்ஸோட பார்க்கறது எப்படி இருந்துச்சு? அதுக்கு தானே கஷ்டப்படுறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே தேங்க்ஸ். நிஜமாவே நான் வச்ச மூவி லவர்லாம் கிடையாது. ஆனா இது நிஜமா நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நல்ல படம். நிஜமா மிஸ் பண்ண வேண்டாம். யாரும் எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஒரு ஆக்டிங்ல அப்படி இருக்கு விஜய் ஆண்டனி. ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கும். ஹீரோங்க அவரு யாரும் மிஸ் ஆக பாருங்க. அவ்வளவுதான். மியூசிக் டைரக்ஷன்
மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, திரும்ப திரும்ப பார்க்கலாம். இது வேற மாதிரி படம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, பயங்கர சென்டிமெண்ட், ஃபைட், எல்லா விஷயமும் இருக்கு, திரும்ப திரும்ப பார்க்கலாம். நிறைய சாங்ஸ், ஆனா போர் அடிக்காது, ரொம்ப ரம்மியமா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல லவ் ஸ்டோரி, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. 2 பேர் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மூவி எதிர்பார்ப்பாங்க எல்லாரும் இந்த 2 பேருக்கும். இங்க வாங்க, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, நல்ல ஒரு அருமையான படம். லவ் பெஸ்ட், புருஷன் முன்னாடி கூட சண்டை, அதெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு போர்லாம் எங்கேயும் அடிக்கல. செகண்ட் ஹாஃப்ல லைட்டா அது கிளைமேக்ஸ்னால அதோட இன்டீரியர் தெரியுது, அதுக்கே லைட்டா ஸ்லோ ஆகுது. மற்றபடி அது கதைக்காண்டிலாம் இல்ல, கதையுமே நல்லா அருமையா இருக்கு. அருமையா பண்ணிருக்காரு விஜய். கொஞ்சம் டிஃபரெண்டா விஜய் ஆண்டனி இதை பார்க்கும்போது நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. சாங்ஸ் இருக்கு, நிறைய இருக்குன்றாங்க. போர் அடிக்கிற இல்ல போர்ல எங்கேயுமே அடிக்கல. உண்மையிலே படம் அவ்வளவு அருமையா இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு டிஃபரெண்டான விஜய் ஆண்டனி பாப்பீங்க. காமெடி எப்படி இவருதான் அது தம்பி வீட்டு கட்டா மாப்பிள்ள அப்படின்ற நல்லா பண்ணிருக்காப்ல, அருமையா இருக்கு. போர் அடிக்காம இல்ல போர்ல அடிக்கும், நல்லா இருக்கு. ஒரு டீசென்டான மூவி, நல்லா பிளாக் பஸ்டர் தான், நல்லாவே பார்க்கலாம். படம் நல்லாவே இருக்கு, அருமையா பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நம்பி இப்போ ஸ்டோரியில சொல்ல வரும்ல, பட் ஒரு மேரேஜ் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றதும் இதுல காட்டியிருப்பாங்க. அதாவது அரேஞ்ச் மேரேஜ்னா வந்துட்டு ஒரு இப்படி ஒரு பர்சன் பயப்படாம அண்ட் ஒரு பர்சனை வந்து அவங்க அப்பியரன்ஸை வச்சு நம்ம வந்துட்டு மொக்கையா இருப்பாங்க அந்த மாதிரி நினைக்காம ஒரு கேரக்டர் ஜெனரல் பர்சன் லைஃப் பார்ட்னா கிடைச்சா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா லைஃப் இருக்கும்ன்றது இதுல இருக்கும். அவரோட இது வந்து இது மாதிரி நினைச்ச படத்துக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. யோகி பாபு ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆஸ் யூஷுவல் ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆமா, பிஜிஎம் ரொம்ப பயங்கரமா இருந்தது, அந்த குத்துப்பாட்டும் நல்லா இருந்தது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. தேங்க்யூ.